கடகராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? கடக ராசி என்பதுனாவே ரொம்ப அன்பா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. மற்றவங்ககிட்ட எளிமையா பழகுவாங்க. மற்றவங்களுக்கு அதிகமா உதவிகள் செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. பணம் நெருக்கடி, ஒரு லோன் அப்ளை பண்ண அது கூட கிடைக்கல சார் சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நான் முதல்லாம் பணம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், ஹெல்ப் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க கிட்ட பணம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு எல்லாத்தையும் இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது காமிச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த வாட்டி இவங்க ரொம்ப கிளியராக அப்ராட் வேலைக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹெல்த் ஏற்கனவே ஹிஸ்ட்ரி ஏற்கனவே இதுக்கு ஒரு பைபாஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, பிபி சுகர்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களாம் பீரியாடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும், கரெக்டாக டயட் மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. வீனஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அரவிந்த் சுவாமிநாதன், ஜோதிடர். இன்று என்னுடைய குருஜி திரு டாக்டர் வீனஸ் பாரதி சார் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் அரவிந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கடகராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் கடகராசியோட ஜென்ரல் கேரக்டர் எப்படின்னு சொல்லியிருக்கு சார், பார்க்கலாம். கடக ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆயில நட்சத்திர அன்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடக ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சந்திரன். அதனால பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசி என்பதுனாவே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மற்றவங்ககிட்ட எளிமையாக பழகுவாங்க. மற்றவங்களுக்கு அதிகமாக உதவிகள் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. என்ன இவங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் என்னென்னா, மற்றவங்களுக்காக உதவி பண்ணுறேன்னு ஒரு ஏமாற்றத்தையும் அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சில பேருக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க நிறைய உதவிகள் பண்ணிட்டு அவங்க நம்மளை எதுவும் அப்ரிஷியேட் பண்ணலையே, அக்னாலேஜ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்திலையும் இருக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகராசி நபர்கள் இருக்காங்க. கடகராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி சார் இருக்கு? வர 2025ஆம் ஆண்டு கிரக நிலைகள் எப்படி இருக்கு? கடகராசி என்பதற்கு ரொம்ப முக்கியமான பயிற்சி சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் வருது. ஏன்னா அஷ்டம சனியில் ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல வந்து பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல் குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். ராகு கேதுவுடைய பயிற்சி, ராகு கேது மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துலையும், கேது 2ஆம் இடத்துலையும், ராகு 8ஆம் இடத்துலையும் பயிற்சி ஆக போகிறார். ஸோ 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துக்கு சனி போகிறது பெரிய நல்ல இது, கண்டிப்பாக இடம். ஓகே, அடுத்ததாக நம்ம வந்து மாணவிகள், கடகராசி இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம்? கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. ஏன்னா அந்த அஷ்டம சனியில் சரியாக படிக்க முடியல, தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் நிறைய சந்திச்சிருப்பாங்க அந்த மாணவர்கள்லாம். நான் படிக்கிறேன் ஆனால் என்னால் மார்க் எடுக்க முடியல, படிக்கிறேன் என்னால் கவனம் செலுத்த முடியல, அந்த டைம் உட்காந்து என்னால் படிக்க முடியல, அப்படியே படித்தாலும் மார்க் போட மாட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு மனசு கஷ்டத்தோடு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. அம்மா அப்பா சரியா நீ படிக்கல அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு மார்ச்சுக்கு அப்புறம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும். அதற்கான சூழ்நிலைகள் இந்த 2025ஆம் ஆண்டில் இருக்குது. அப்ராட் ஸ்டடீஸ் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எப்படி சார் இருக்கும்? அப்ராட் ஸ்டடீஸ் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு பகவான் போகிறார். அந்த 8ஆம் இடத்துல ராகு பகவான் போகும்போது என்னென்னா, தப்பான ஒரு இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணி, தப்பான ஒரு யூனிவர்சிட்டியை ஓவர்சீஸில் ட்ரை பண்ணி அவங்க ஏதாவது மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல ப்ராப்பர் கைடன்ஸோட அங்கே இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்ராட் ஸ்டடீஸ் போகிறது ரொம்ப நல்லது. அதே போல் அந்த பண்ணக்கூடிய செலவுகள், ஏன்னா அப்ராட் போகும்போதே ஒரு செலவு இருக்கும், அந்த செலவு பண்ண முடியுமா, அதுக்கு லோன்ஸ் கிடைக்குமா, அங்கே எவ்வளோ செலவாகும், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு வருது. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. அடுத்ததாக வந்து தொழில்துறையினர், கடகராசியிலே தொழில்துறையினருக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம்? தொழில்துறைகளுக்கு தான் சொன்னேன். முதல்ல வந்து என்னென்னா, கடகராசியில் இருக்கக்கூடிய தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அஷ்டம சனியிலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு சனி போகிறார். அதுவே பெரிய ரிலீஃப். அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடகராசிகளுக்கு கடன் மட்டும்தான் மிஞ்சிருக்கு கடந்த காலகட்டத்தில். அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கடன் பிரச்சனைகள் முதல்ல தீர்வு வரும். பணம் நெருக்கடி, ஒரு லோன் அப்ளை பண்ண அது கூட கிடைக்கல சார் சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நான் முதல்லாம் பணம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன், ஹெல்ப் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க கிட்ட பணம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் எனக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள், பண நெருக்கடி எல்லாமே
தீரக்கூடிய ஒரு வருஷமா 2025ஆம் ஆண்டு இருக்க போது தொழிலில் முன்னேற்றங்கள் நிறைய வரும், நிறைய மாற்றங்கள் பண்ணுவாங்க இவங்களே. ஏன்னா அந்த அஷ்டம சனியில் என்ன ஆயிருக்கும்னா இவங்களால எதையுமே செய்ய முடியாமல் யோசிக்க முடியாமல் இருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து 2025ஆம் ஆண்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக சில விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். ஸோ லோன் வாங்குறவங்களாம் வந்து இந்த லோன் அடைக்கிற டைம் இதெல்லாம். கண்டிப்பாக லோன் மெயினாக வந்து கடன் பிரச்சனைகள் தீரும் கடகராசியில் இருக்கவங்க. அடுத்ததாக வேலையாட்கள் கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், கடகராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து அஷ்டம சனினால் நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் வந்திருக்கு. தேவையில்லாமல் ஒரு போய் புகார் இவங்களுக்கு வந்து அதன் மூலமா வேலை வாய்ப்பு இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ஹையர் ஆஃபீஸஸ் மேனேஜர் லெவலில் இருக்கவங்க இவங்க மேலே ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி வேலையை விட்டு அனுப்புறதுக்கான சூழ்நிலை வந்திருக்கும். இல்லை அங்கே ஏதாவது ஒரு சண்டை போட்டு இவங்களே வேலையை வேண்டான்னு வந்திருப்பாங்க. சில பேர் உடல்நிலை பாதிப்புகள்னால வேலையை விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கேன், அங்கேயுமே பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கேன், நான் நிறைய கஷ்டத்தில் இருக்கேன், நிறைய பேர் என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டுறாங்க, நான் நிறைய ஒர்க் பண்ணுறேன், 4 பேர் வேலையை நான் செய்கிறேன், ஆனாலுமே எனக்கு இந்த ரெமுனரேஷன் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த வருஷம் நல்ல பொசிஷன் கிடைக்கும். நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து, அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு, இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான ஒரு வருஷமா 2024. அப்ராட் வேலை கிடைச்சாலும் ட்ரை பண்ணலாம். அந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் அப்ராட் ட்ரை பண்ணாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா பணத்தை ஏமாந்தாங்க நிறைய பேர் பணம் கட்டி. ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருஷத்துக்கு இருந்து கரெக்டாக எந்த இடத்துல அப்ளை பண்ணால் கிடைக்கும், எந்த ஊருக்கு நம்ம போக முடியும், நம்மளுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது, எல்லாத்தையும் இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது காமிச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த வாட்டி இவங்க ரொம்ப கிளியராக அப்ராட் வேலைக்கு அழகாக ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக போய் செட்டில் ஆவாங்க, எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து அரசு வேலையாட்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசி இருக்கிற அரசு வேலையாட்கள், அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய வருஷமா இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் போகும்போது தேவையில்லாத டிரான்ஸ்ஃபர்லாம் போய் மாட்டிட்டு இருப்பாங்க. இவங்க எந்த ஊர் பிடிக்காதோ அந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருப்பாங்க. ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். ஒரு மன கஷ்டம் இருந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த வருஷம் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கிறதுக்கான சூழ்நிலை வரும். டிரான்ஸ்ஃபர் ஈஸியாக அவங்க எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கும். ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். மெயினாக தேவையில்லாத அலிகேஷன்ஸ்லாம் சில பேருக்குலாம் வந்துருக்கும். பொய் புகார் மூலமாக அலிகேஷன் வந்திருக்கும். அதனால் சில பேருக்கு பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து நிம்மதியாக நான் அரசாங்க வேலையில் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வருடமாக 2025ஆம் ஆண்டு. சூப்பர் சார். திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? கடகராசியில் இருக்கிற திருமணம் சார்ந்த ஆண் பெண்களுக்கு எப்படி இருக்கும் திருமணம்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னா கடகராசியில் இருக்கக்கூடிய திருமணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கடந்த வருஷம் சந்திச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அஷ்டம சனியில் வேற, 2வது கடகராசி என்பதற்கு 7ஆம் அதிபதியே சனி, அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருந்ததுனால நிறைய பேருக்கு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய வருடமாக இருக்க போது புதுசாக திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க, ஏற்கனவே வந்து நான் ட்ரை பண்ணேன் கிடைக்கல, என் பொண்ணு கடகராசி என் பையன் கடகராசி வரன் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நடக்கலன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமாக 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த பிரச்சனை நிறைய இருந்துச்சு. இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரிவினைகள், இல்லை கல்யாணம் பிடிக்காம சில பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்திருக்கும். அந்த பிரச்சனையில் பிரிஞ்சவங்களுக்குலாம் வேறு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ள வருஷமா 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அடுத்ததாக வந்து குழந்தை பேர் இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? கடகராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே குழந்தை சம்பந்தமான ஆசை எப்பவுமே இருக்கும். ஆனால் அந்த அஷ்டம சனியில் கல்யாணம் எனக்கு 2 வருஷம் ஆச்சு குழந்தை கிடைக்கலன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த குழந்தை பாக்கியம் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடம் தான் பார்ப்போம். அந்த 9ஆம் இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வராது. கர்மக்காரகனே அந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல வரும்போது கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமா இருக்கும். அடுத்ததாக வந்து சார் வெளிநாடு ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க கடகராசிக்காரங்க, அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? கடகராசி அப்படின்னாவே நீர் ராசி. அது முதல்ல கடகராசி என்பவர்கள் வெளிநாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. கடகராசி கடகலக்கணத்துக்கு ரொம்ப ஈஸியாக வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கடந்த காலகட்டத்தில் அது கிடைக்கல. நிறைய பேருக்கு ஏமாற்றங்கள்லாம் மிஞ்சிருக்கு. ஆஃபீஸ்லேயே அனுப்புகிறேன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு மிஸ் ஆகிருக்கும். வேற ஒருத்தர் போயிருப்பார், ஒரு எஃபிஷியண்டே இல்லாமல் வேற ஒரு பர்சன் போயிருப்பார். ஆனால் இவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும். இல்லை சில பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணி சில நேரத்தில் ஏமாற்றங்கள் வந்திருக்கும். வீசா கிடைக்கிற நேரத்தில் வீசா இன்டர்வியூ மிஸ் பண்ணியிருப்பாங்க. வீசா இன்டர்வியூ சரியாக பண்ணாமல் விட்டுருப்பாங்க, தப்பான பதில் சொல்லியிருப்பாங்க, அதனால் கேன்சல் ஆகிருக்கும், ரிஜெக்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களாம் இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டில் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சே தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். எந்த மாதத்துக்கு மேலே ட்ரை பண்ணலாம்? மார்ச்சுக்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம். சிறப்பாயிருச்சு. ஆமாம். என்னன்னா ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறனால ரொம்ப முக்கியமாக வெளிநாடு பயணம் பண்ணுறவங்க பணம் கொடுத்து செலவு பண்ணி போகக்கூடாது. அது பிரச்சனையை கொடுத்துரும். கேர்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து கடகராசியில் வயதானவர்கள் முதியவர்களுக்கு எப்படி இருக்கும் ஹெல்த் கண்டிஷன்? கடகராசியில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. என்னென்னா ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும், ஒரு சில பேருக்கு கெட்டது நடக்கும். ஏன் அப்படின்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வராரு. வயதானவர்கள் சொல்லும்போது ஏதோ குடும்பத்தை சார்ந்து தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் குழந்தைங்களை சார்ந்து இல்லை, மனைவியை சார்ந்து இல்லை, கூட பிறந்தவங்களை சார்ந்து. அந்த குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் வரும்பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், பொருளாதார குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் 8ஆம் இடத்துல ராகு பயணிக்கும் போது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹெல்த் ஏற்கனவே ஏற்கனவே இருக்குது, ஒரு பைபாஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, பிபி சுகர்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களாம் பீரியாடிக்கல் செக்அப் பண்ணிக்கணும், கரெக்டாக டயட் மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த ஒரு நல்ல விஷயம்னா பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்காரு, எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சமாளிப்பாங்க. இருந்தாலும் அந்த ராகு கேதுடைய பொசிஷன் சரியில்லை அவங்களுக்கு. அதனால் உடல்நலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல், வயசானவர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அடுத்ததாக பணம் கொடுத்தால் பணம் வாங்கல் ஜென்ரலாக கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது இந்த? ஆமாம், இந்த ஜென்ரலாக கடகராசி என்பவர்களுக்கு ஜென்ரலாக நல்லா இருக்குது, இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா முதல்ல அஷ்டமஸ்தானத்தில் இருக்க சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போயிடாரு. அதனால் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வராது. பட் இருந்தாலும் 8ஆம் இடத்துல ராகு பயணிக்கும் பொழுது என்னன்னா அதிக ஆசைப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும். பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. அது காரணம்னா நீ ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2000 rupees 5000 rupees ப்ராஃபிட் வரும். அடுத்த நாள் பண்ணும்போது லாஸ் வரும். அந்த லாஸை நான் திருப்பி எடுத்துறேன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதில் மாட்டிப்பாங்க. ஏன் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. அந்த 12ஆம் இடத்துல வரும்போது தேவையில்லாத பொருள் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. 2ல் கேது 8ல் ராகு. அதனால பணம் சம்பந்தமான விஷயத்துல அதிக ஆசைப்பட்டு எனக்கு 3 ரூபா இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொன்னாங்க, 50% ப்ராஃபிட் தரேன்னு சொன்னாங்க, 1 லட்சம் கொடுத்தா 1.5 லட்சம் கிடைக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆசைப்பட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் ஏமாற்றங்கள் கண்டிப்பாக வரும். கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி ஜென்ரல் பணப்போக்குவரத்து நல்லாவே இருக்கும், எந்த பிரச்சனை வராது. அப்புறம் கடகராசியில் வீடு வாகனம் எப்படி அமையும்? எல்லாருக்கும் எப்படி அமையும் வீடு வாகனம்? வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனுகூலமான சூழ்நிலை இருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுது. அதனால் வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். இதில் என்னன்னா கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கு சூழ்நிலை. அப்போ கடன் வாங்கி வாங்கும்போது அதில் ஒரு கேர் எடுத்துக்கணும். நான் அதிகமாக வந்து பெரிய வீடாக வாங்குவேன்னு நான் பிளான் பண்ணாமல் தேவைக்கு அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்தா போல், அவங்களுடைய சேலரி இன்கம் தகுந்த போல் லோன் வாங்கி தான் வாங்க போகிறாங்க. எப்படி நான் 90%. ஏன்னா கேது 2ஆம் இடத்துல இருக்காரு, குருவும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது செலவு பண்ணால் தான் ஒரு வீடு கிடைக்கும். அதில் இன்ட்ரெஸ்ட் லோன் வாங்கி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இன்கமுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய லோனை வச்சுக்கிறது நல்லது. நான் ஒரு வீடு வச்சுருக்கேன், 2வது வீடு வாங்குறேன் அப்படின்னா அது பண்ணக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும். இந்த வருஷம் அது வேண்டாம், அடுத்த வருஷம் அதை பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ரொம்ப முக்கியமாக இந்த வருஷம் இடம் விற்கிறவங்க, வீடு விற்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே வீடு விற்க முடியாமல் இருக்கீங்க, இடம் விற்க முடியாமல் இருக்கீங்க, அவங்களுக்குலாம் அந்த இடம் மூலமாக, வீடு மூலயமா நிறைய பண வரவுகள் வரும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கக்கூடிய. எந்த பெயர்ச்சிக்கு மேலே சார்? மார்ச்சுக்கு மேலே சொல்கிறேன். மார்ச்சுக்கு மேலேயே பண்ணலாம். மார்ச்சுக்கு மேலே பண்ணாவே நல்லா இருக்கும். ஏன்னா சனி பகவான் பயிற்சி அஷ்டமஸ்தானத்துலேருந்து பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ரிலீஃபாக இருப்பீங்க, பிரச்சனை வராது. அடுத்ததாக வந்து ஃபைனலாக வந்து பூர்வீக சொத்து, கடகராசியில் பூர்வீக சொத்து இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு ஷேர் செயலாகவும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படி சார்? கடகராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் பூர்வீக சொத்துனால சண்டைகள் இருந்திருக்கும். அண்ணன் கூட சண்டை, தம்பி கூட சண்டை, அம்மா கொடுக்கல, அப்பா கொடுக்கல, இந்த மாதிரி பிரச்சனை. ஏன்னா அஷ்டம சனியில் இருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் ஃபெயிலியர் இருக்கும், வேலையில் தொல்லைகள் இருக்கும். அதனால பூர்வீக சொத்து கேட்கலான்னு போகும்போது அங்கேயும் சண்டைகள் சச்சரவுலாம் வந்துடும். அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் இந்த வருஷம். அதெல்லாம் தீர்ந்து பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்கும். சூப்பர் சார், ரொம்ப அழகாக எல்லா துறையிற்கும் எல்லாமே சூப்பராக சொன்னீங்க. ஸோ ஃபைனலாக வந்து கடகராசிக்கு பரிகாரம், தெய்வ வழிபாடு எது பண்ணால் ஓவரால் நல்லாயிருக்கும்? ரொம்ப முக்கியம். இந்த தெய்வ வழிபாடு வந்து இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ராகு கேதுடைய பயிற்சி சரியில்லை. கேது 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால நாகர் வழிபாடு, சர்ப்ப வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக காளஹஸ்தி போகலாம், திருநாகேஸ்வரம் போகலாம். இது மாதிரி வந்து நாகர்கள் இருக்கக்கூடிய இடத்துல, நாக வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது 2025ஆம் ஆண்டில் நிறைய பிரச்சனைகள், மெயினாக பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கும். அதே மாதிரி தேவையில்லாமல் பணம் விரயமாகாது. அதே போல் தேவையில்லாத நீங்கள் எங்கேயும் போய் மாட்ட மாட்டீங்க. இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் வீடு வாங்குறேன்,
என் வேலையை விடுறேன் அந்த மாதிரி பிரச்சனை மாட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த நாகர் வழிபாடு பண்ணுறது சிறப்பான ஒரு பலன் கொடுக்கும். முக்கியமாக ராகு திசையோ கேது திசையோ ஓடுனவங்களுக்கு இந்த நாகர் வழிபாடு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா ராகு கேது தசை நடக்குது அப்படின்னா ராகு வேற 8ஆம் இடத்துல இருக்காரு, கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கு, ராகு தசை நடக்குது, அவங்க ஜாதகம் ராகு சரியில்லை அப்படின்னா அது பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். கடகராசிக்காரங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ.